வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியிருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 12 ஜனவரி 2009க்கான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தமிழர்களின் முக்கிய திருவிழாவான பொங்கல் திருநாள் வர இருக்கிறது. அதற்கு முதல் நாள் போகி பண்டிகை. பழையன கழிதல் புதுவன புகுதல் என்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஏற்ப நாளை போகி பண்டிகை ஒட்டி இணையதள நேயர்கள் அனைவருக்கும் போகி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகம் மற்றும் இந்தியாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த லாரிகள் வேலை நிறுத்தம் இன்று வாபஸ் பெறப்பட்டதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வருகின்றன. இத்தகவலை மத்திய கப்பல் மற்றும் சாலை போக்குவரத்து அமைச்சர் டி.ஆர். பாலு டெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாகவும், மத்திய அரசுக்கும் லாரி உரிமையாளருக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டது என்றும், இதையடுத்து வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலக வங்கி இந்தியாவின் மீது அடுத்த பொருளாதார வெடிகுண்டை வீசியிருக்கிறது. இந்தியாவில் மிகப்பெரிய சாப்ட்வேர் நிறுவனங்களில் ஒன்றான சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனத்தில் 7000 கோடி அளவில் முறைகேடு நடந்தது. இதற்காக அந்த நிறுவனத்தை உலக வங்கி 8 ஆண்டுகளுக்கு தடை செய்துள்ளது. இந்த நிலையில் மேலும் 5 நிறுவனங்கள் பல முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்திருக்கிறது. இந்த நிறுவனங்கள் வருமாறு: விப்ரோ டெக்னாலஜிஸ், மெகாசாப்ட், நெஸ்ட் பார்மாட்டிக்கல், கேப் இன்டர்நேஷனல், சுதேந்தர் சிங். இந்த 5 நிறுவனங்களும் 2014ஆம் ஆண்டு வரை உலக வங்கி தடை விதித்திருக்கிறது என்றும், இந்த 5 நிறுவனங்களும் வங்கி அதிகாரிகளுடன் சேர்ந்து முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பது, பல விதிமுறைகளை மீறியிருப்பதும் இந்த நடவடிக்கையை உலக வங்கி மேற்கொண்டிருப்பதாக தெரிகிறது. இதனால் இந்தியாவே அதிர்ச்சி அலையில் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய தலைமை நீதிபதி கே.ஜி. பாலகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் கோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளின் சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும் என மத்திய தகவல் ஆணையம் அளித்த தீர்ப்புக்கு சுப்ரீம் கோர்ட் அதிருப்தி தெரிவித்துள்ளது என்றும், இந்த தீர்ப்பை எதிர்த்து ஐகோர்ட்டில் அப்பீல் செய்ய போவதாக திரு கே.ஜி. பாலகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆப்கானிஸ்தானின் ஜனாதிபதி திரு ஹமீத் கர்சாய் இந்தியாவின் பயணம் மேற்கொண்டுள்ளார். இன்று காலை பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் சந்தித்த போது எடுத்த படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சியின் பிரதம வேட்பாளர் திரு எல்.கே. அத்வானி அவர்கள் பெங்களூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைத்தால் வேலைவாய்ப்புகளை பெருக்கி பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிப்போம் என்று சூளுரைத்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் சிவசங்கர் மேனன் தலைமையிலான உயர்நிலை குழு இந்த வாரத்தில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கிறது என்றும், இலங்கையில் விடுதலை புலிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளில் வடபகுதியில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஈழத் தமிழர்கள் சிக்கியுள்ளார்கள் என்றும், அவர்கள் குறித்து இலங்கை அதிகாரிகளுடன் விவாதிப்பார்கள் என்று தெரிகிறது. அமெரிக்காவில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் திரு பாரக் ஒபாமா அவர்கள் வாஷிங்டனில் ஒரு நிருபரிடம் பேசுகையில், மும்பை தாக்குதலைப் போலவே உலகில் உள்ள மற்ற நாடுகளுக்கும் அதே தாக்குதல் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்றும், குறிப்பாக அமெரிக்கா மீது அப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் என்றும், ஆகையால் அல் கைதா தீவிரவாதிகளை அடியோடு ஒழிப்பதே எங்களுடைய குறிக்கோள் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய கிழக்கின் காசா நகரில் தெற்கு மற்றும் கிழக்கு பக்கமாக இஸ்ரேலிய துருப்பினர் ஆழமாக முன்னேறி வரும் நிலையில், காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகள் தமது லட்சியத்தை நெருங்கி வருகின்றன என்று இஸ்ரேலிய பிரதமர் ஹெகுத் ஹோல்மார்ட் கூறியதாக இஸ்ரேலிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜார்க்கண்ட் முதல்வர் சிபு சோரன் முதல்வர் பதவியிலிருந்து விலகியதாகவும், துணை முதல்வர் மராண்டியும் பதவியை ராஜினாமா செய்ததாகவும் ராஞ்சியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றனர்.
இதற்கிடையில் ஜாக்டன் முக்தி மோர்ச்சா கட்சியை சேர்ந்த சம்பை சேர்னை முதல்வராக்க வேண்டும் என்று கூறியதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் திரு அண்ணாதுரை அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், இஸ்ரோ 2020ஆம் ஆண்டு நிலவில் மனிதனுடைய கால் பதிக்கும் என்றும் அங்கு நமது இந்திய தேசிய கொடி ஏற்றப்படும் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஹாலிவுட்டின் புகழ்பெற்ற கோல்டன் குளோப் விருதை வென்றுள்ளார் தமிழகத்தை சேர்ந்த AR ரகுமான் அவர்கள். இதன் மூலம் முதலில் இந்தியாவுக்கு கிடைத்த ஹாலிவுட் விருது என்பது குறிப்பிடத்தக்கது. திருமங்கலம் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் லதா அதியமான் 39,266 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் முத்துராமலிங்கத்தை வீழ்த்தி அமோக வெற்றி பெற்றிருக்கிறார். இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது, ஆரிய பார்ப்பனிய குடிதாங்கி பத்திரிகை ஆதரித்த நடிகர் கட்சி டெபாசிட் இழந்துள்ளது என்றும், அந்த ஆரிய பார்ப்பனிய குடிதாங்கி பத்திரிகை ஆதரவு தெரிவிக்காதிருந்தால் மீண்டும் அதிக வாக்குகள் அந்த கட்சிக்கு கிடைத்திருக்கும் என்று தமாஷாக கூறினார்கள். திருமங்கலம் இடைத்தேர்தலில் பணபலம் வென்றது, ஜனநாயகம் தோற்றுவிட்டது என்று அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிக்கை வெளியிட்டதாக தகவல்கள் வருகின்றன. அவர் மேலும் கூறியதாவது, 9ஆம் தேதி தேர்தல் முடிந்தவுடன் 30,000 முதல் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறும் என அழகிரியும், திருமங்கலம் இடைத்தேர்தல் நல்ல செய்தியை தரும் என திரு கருணாநிதி அவர்கள் சென்னை சங்கமவில் அறிவித்ததும், வாக்குகள் எண்ணப்படுவதற்கு முன்பே வெற்றி பெற்றுவிட்டதாக திமுக பத்திரிகையில் விளம்பரங்கள் வெளியிட்டது ஆகியவை, இவற்றை வைத்தே இடைத்தேர்தல் எப்படி நடந்திருக்கும் என்பதை பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திருமங்கலம் இடைத்தேர்தலில் திமுக பெற்ற வெற்றி வெறும் மாயை என்று தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், திருமங்கலம் சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் வழக்கத்திற்கு மாறாக நடைபெற்ற ஒரு தேர்தல் என்று தேர்தல் ஆணையத்தின் தலைமை ஆணையரே இந்த தேர்தலை பீகாரை மிஞ்சிவிட்டது என்று கூறியுள்ளது ஒரு எடுத்துக்காட்டாகும் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திருமங்கலம் இடைத்தேர்தல் தோல்வி குறித்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், திருமங்கலம் தொகுதியில் வந்துள்ள தீர்ப்பு பணபலத்தாலும் அராஜகத்தாலும் அச்சுறுத்தலாலும் கிடைத்தது. இது உண்மையான ஜனநாயகத்தின் தீர்ப்பாக, ஒட்டுமொத்த மக்களின் தீர்ப்பாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்களை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள், திராவிட கட்சி தலைவர் திரு கி வீரமணி அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் ஆகியோர் சந்தித்து இலங்கை போர் நிறுத்தத்தை உடனடியாக அமல்படுத்த பிரதமர் மற்றும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியுடன் பேசுமாறு வலியுறுத்தியதாக கோபாலபுரத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராமநாதபுரம் சட்டசபை தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் அசன் அலிக்கு லண்டனில் இருந்து கொலை மிரட்டல் வந்துள்ளதாகவும், அதில் பேசிய நபர் இலங்கை அதிபர் திரு ராஜபக்சேவுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு தமிழ் இனத்தை அழிக்க நினைக்கும் உன்னை அழிக்காமல் விடமாட்டோம் என்று கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை 12 ஜனவரி 2009 பிற்பகல் 3 மணி அளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வங்கக்கடல், இந்திய பெருங்கடலிலும் மேகமூட்டங்கள் எதுவும் தெரியாமல் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.